நிறைய ட்வின்ஸ் பற்றி நம்ம வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு பேஷண்ட் பர்டிகுலராக மோனோகோரியோனிக் டயம்னாட்டிக் ட்வின் பற்றி கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம ஒரு ஒரு குவிக்காக நான் வந்து ட்வின் ப்ரெக்னன்சி பற்றி நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரிதல் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகணும்னா ஒரு எக் ஒரு ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆனால் ஒரு பேபி, அது சிங்கிள் பேபி, அது எல்லாருக்குமே தெரியும். இதுவே ஒரே டைமில் ரெண்டு தனி செப்பரேட் எக், ரெண்டு செப்பரேட் ஸ்பெர்ம்ஸ் ரெண்டும் ஃபியூஸ் ஆகும்போது ரெண்டு பேபி ஃபார்ம் ஆகும். இது வந்து ரெண்டு பேபி ஒரே டைமில் கர்ப்பப்பையில் இருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு வீடு, கர்ப்பப்பை ஒரு வீடுன்னு வச்சுட்டோம்னா ஒரு பேபி ஒரு ரூமில், இன்னொரு பேபி இன்னொரு ரூமில் இருக்காங்க, ஒரே வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இவங்களுக்கு பேர் டைகோரியோனிக் டயம்னியாட்டிக், அதாவது ரெண்டு நஞ்சு கொடி ரெண்டு சுத்தின பை ஒரு அம்னியாட்டிக் பை இருக்கிறதுனால நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வரும். பிகாஸ் தே ஆர் ஃப்ரம் டூ டிஃப்ரெண்ட் எக்ஸ். இது வந்து நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இதுவே ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னா என்ன? ஒரே எக்கு ஒரே ஸ்பெர்ம் தான். ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரே குழந்தை ஃபார்ம் ஆகாமல் 1 or 2 டேஸ்க்குள்ள இந்த ஒரு மாஸ், ஒரு பேபியாக ஃபார்ம் ஆக வேண்டிய மாஸ் ரெண்டாக ஸ்பிளிட் ஆச்சுன்னா அந்த பேபிஸ்க்கு தான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஆர் மோனோகோரியோனிக் டயம்னியாட்டிக். அப்படின்னா ரெண்டு செப்பரேட் ரூமில் இல்லாமல் ஒரே ரூமில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, நடுவில் ஒரு ஸ்க்ரீனோட இருக்குது. அதனால தான் டயம்னியாட்டிக். தனித்தனி உங்களோட அம்னியாட்டிக் சாக், அதாவது பனிக்குடத்து நீரில் இருக்காங்க. ஆனால் சாப்பிட்ற பிளேட்டு ஒரே பிளேட்டு தான். ஸோ நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்க்கு தனித்தனி ரூமில் இருக்காங்க, ஸோ தனித்தனி சாப்பாடு பிளேட் இருக்குது. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்க்கு ஒரே ரூமில் இருக்கிறதுனால ஒரே பிளேட்லேருந்து தான் இந்த ரெண்டு பேபியும் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும்? 85%, அரௌண்ட் ஒரு 80 to 85% ஆஃப் த டைம் பேபிஸ் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியாக வளருவாங்க, நோ இஷ்யூஸ். ஆனால் இதுவே 10 to 15% என்ன ஆகலான்னா, ஒரே நஞ்சு கொடியை ஷேர் பண்ணுறதுனால அவங்களோட தொப்புள் கொடி எங்கே அட்டாச் ஆகுதுன்னு பொறுத்துண்டு ஒரு குழந்தை பெருசாகவும் ஒரு குழந்தை ஸ்மால் ஆகும். இல்லை ஒரு குழந்தைக்கு அதிக ரத்தப்போக்கு போய் ஒரு குழந்தைக்கு கம்மியாக ரத்தப்போக்கு போகலாம். இல்லை ரெண்டு பேருமே சம்டைம்ஸ் வந்து அனீமியா பாலிசைத்தீமியா சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை ஒரு குழந்தை சரியாக ஃபார்ம் ஆகாமல் இன்னொரு குழந்தை நல்லபடியாக இருக்க. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் 10லேருந்து 15% இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் வரலாம். ஸோ ஃபாலோ அப்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மோர் இம்பார்ட்டன்ட் ஆர் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். யூஸ்வலாக இந்த நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வராது, கொரோமாசோ டெலிவரி மற்ற ட்வின் ரிலேட்டட் இஷ்யூஸை தவிர. ஆனால் இதுவே ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக குழந்தையோட க்ரோத் ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்குது, பிளட் ஃப்ளோ எப்படி போயிட்டுருக்கு, அவங்களுக்குள்ள பிளட் ஃப்ளோ எப்படி போயிட்டுருக்கு, உமிநீர் லெவல் எப்படி இருக்குது, பிளாடர் எப்படி ஃபில் ஆகுது, இது எல்லாமே நாங்கள் ஐடென்டிக்கல் ட்வின்ஸை பார்ப்போம். ஐ hope this video has cleared identical twins ko not identical twins ko enna differences in